பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் அபிஷேகம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, நம்மளுடைய பிரச்சனை தீரணும்னா அதுக்கு அபிஷேகம் மூலமாக எப்படி பரிகாரம் செய்து கொள்வது, எந்தெந்த பொருட்களால் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அரிசி மாவு பொடி அபிஷேகம், திருமண தடை நீங்க வேண்டுமென்றால் பழச்சாறு அபிஷேகம், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமென்றால் தயிர் அபிஷேகம், நோய் நீங்கி நீண்ட ஆயுளோடு வாழ பால் அபிஷேகம், செல்வ செழிப்பு ஏற்பட சந்தன அபிஷேகம். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பலன் கிடைக்கிறது. இன்னென்ன வஸ்துக்களால் அபிஷேகம் செய்தால் இன்னென்ன பலன் அப்படின்னு ஒரு பரிகாரம். அதை பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரையிலே நாம் பால், தயிர், தேன், இளநீர், சர்க்கரை, சந்தனம், பன்னீர், பச்சை கற்பூரம், நல்லெண்ணெய், விபூதி, அரிசி மாவு, பழச்சாறு, பஞ்சாமிர்தம், நெல்லிப்பொடி, அபிஷேகப்பொடி, குங்குமப்பூ, கஸ்தூரி, ஜவ்வாது, அரகஜா, அத்தர் போன்ற வாசனை பொருட்கள், இப்படி 16 விதமான அபிஷேக பொருட்களும் அவற்றிற்கான பலன்களும் பற்றி பார்த்திருக்கிறோம். 17வதாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கரும்புச்சாறு. கரும்புச்சாறு அபிஷேகம் இது நிறைய கோவிலில் செய்வாங்க. சில சிவன் கோயிலெலாம் சிவராத்திரி அன்னைக்கு பிரகாரத்துக்கு பின்னால் அந்த கரும்பு புழியிற மிஷினை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அன்றைக்கி ஒரு நாளைக்கு வாடகை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடுவாங்க. கரும்பு ஜூஸ் பண்ணுறவட்டேருந்து சிவராத்திரி அன்றைக்கி ராத்திரி வரும், அது க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுப்பாங்க. அங்கே கரும்பு ஒருத்தர் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒருத்தர் பொழிஞ்சிட்டே இருப்பாங்க, கீழே ஜூஸை பிடிச்சி அண்டாவில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அபிஷேகத்துக்கு. நிறைய கோயிலில் இந்த கரும்பு ஜூஸ் புழியிற மிஷின் வந்து சிவராத்திரிக்கு வந்து ஒரு நாள் மட்டும் ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு வருவதை நான் பார்த்துருக்கேன். கரும்பு ஜூஸில் அபிஷேகம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம். எல்லா கோவில்களிலும் முக்கியமான நாட்களிலே கரும்புச்சாறு அபிஷேகம் நடைபெறும். இப்போ நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கிறதா இருந்தால் அதில் இஞ்சி வைப்பாங்க, எலுமிச்சம்பழம்லாம் வைப்பாங்க. அதில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இஞ்சிலாம் வைக்க மாட்டாங்க. எலுமிச்சம்பழம் தனியாக அபிஷேகம் பண்ணுவாங்க. எலுமிச்சம்பழம் வந்து பழச்சாறு அபிஷேகத்தில் வந்துடும். அது கரும்புச்சாறு அபிஷேகம் ஈஸ்வரனுக்கு பண்ணும்போது வெறும் கரும்பு மட்டும்தான் வைப்பாங்க, வேறு எதுவும் அதில் கூட சேர்க்க மாட்டாங்க. அந்த கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தால் உயர் பதவிகள், நாடாளும் யோகம், மிகப்பெரிய பொறுப்புகள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வருது, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறது, ஒரு பகுதிக்கு தலைமை பொறுப்பில் இருப்பது, காவல்துறையிலே உயர் பதவிகள் கிடைப்பது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகுது, அமைச்சர்களாவது, இது போன்ற மிக சக்தி வாய்ந்த பதவிகளிலே இருப்பவர்களெல்லாம் அத்தகைய அபிஷேகம் செய்திருக்க வேண்டும் போன ஜென்மத்திலே. கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தால் மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். சிவாலயத்திலே கரும்புச்சாறு அபிஷேகம் என்பது மிக சிறப்பாக சொல்லப்படுகின்ற ஒரு அபிஷேகம். ஆக இந்த அபிஷேகம் மிக முக்கியமானது. கரும்பு ஜூஸ் அபிஷேகம். அதே போல் புஷ்பாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவாங்க. உதிரி பூக்களை நிறைய எடுத்து அதில் இருக்கிற காம்பு கிம்பு முள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் பூவை மட்டும் வச்சு சுத்தமாக அதை ஆஞ்சு உதிரி பூக்கள், வண்ண வண்ண வாசனை மலர்கள், மல்லி, முல்லை, ஜாதி, சம்பங்கி, ரோஜா, செண்பகம், இப்படி பல வகைப்பட்ட மலர்களை எல்லாம் எடுத்து அவற்றையெல்லாம் உதிரி பூக்களாக சுத்தமாக எடுத்து வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி 13/5/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக ஜாதகங்களில் சனி பகவானுக்கு அடுத்தபடி ராகு கேதுவை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க. ஒருவேளை இந்த ராகு கேதுக்கு இந்த சர்ப்ப உருவம் வந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ராகு கேதுக்கு சர்ப்ப உருவம், பாம்பு உருவம் வந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நவகிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் எவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்கள் மேலே தான் ஒரு பயம் உண்டு மக்களுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய யோகம் வேறு யாரும் கொடுக்க முடியாது. கேது பகவான் தரக்கூடிய ஞானம் யாரும் தர முடியாது. ஒரு சந்நியாச வாழ்க்கை, ஞானம், உயர்ந்த நிலை,
ஆன்மீக வாழ்க்கை இதெல்லாம் கேதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நம்ம கேதுவை தான் பயப்படுறோம் பார்த்து. அதே மாதிரி பெரிய ராஜயோகங்களை ராகு கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி சனி பகவான் ஆயுளை நீடித்து கொடுக்கக்கூடியவர். ஆனால் நம்ம நினைப்புகள் எல்லாமே சனி ராகு கேதுவை பற்றி ஒரு பயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ராகு கேதுன்னு சொன்ன உடனே இந்த கால சர்ப்ப தோஷம்னு பிடிச்சின்னு எல்லாரையும் ஆட்டுறது. ஆனால் அந்த கால சர்ப்ப தோஷம்னும் பொழுது உங்களுக்கு வந்து கால சர்ப்ப யோகமாக கால சர்ப்ப தோஷமானு பார்க்க வேண்டியது ஒரு பக்கம். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு, இந்த கல்யாண பொருத்தம் பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 15 பஞ்சாங்கமாவது இன்றைக்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து 15 பஞ்சாங்கமாவது வருது. இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் பஞ்சாங்கம் கணிக்கிறது ரொம்ப சுலபமாக போயிடுது. இப்போ ஒரு 15 பஞ்சாங்கமாவது இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இப்படி 15 பஞ்சாங்கம் வரும்பொழுது ராகு கேது காலசர்ப்ப தோஷம் இருக்கிற ஜாதகத்தை காலசர்ப்ப தோஷத்தோடு சேருன்னு சொன்னதான் எனக்கு எந்த பஞ்சாங்கத்தையும் படித்ததா ஞாபகம் வரல. ஏதோ 1 2 போட்டிருக்கோன்னு சந்தேகம். எந்த பஞ்சாங்கங்களே அப்படி போட்டதாக கூட எனக்கு தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஜாதக சந்திரிகா காலசக்கரா போன்ற புஸ்தகங்கள்லையும் திருமண பொருத்தங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த மாதிரி வந்து ராகு கேது தோஷம் இருந்தால் ராகு கேது தோஷத்தை தான் சேருன்னு சொன்னதாக தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தர காலாமிர்தம் இருக்குது, ஜாதக பாரிஜாதம் இருக்குது, எவ்வளோ புஸ்தகங்கள் இருக்குது. ஆனால் எதுலேயுமே பெண் ஜாதகத்தில் காலசர்ப்ப யோகம் இருந்தால் இல்லை காலசர்ப்ப தோஷம் இருந்தால் அதே மாதிரி திருமணம் பண்ணிக்க கூட, அதாவது அந்த பெண்ணை சேர்க்கக்கூடிய பொருத்தம் பார்க்கக்கூடிய ஆண் ஜாதகமோ கட்டாயம் காலசர்ப்ப தோஷம் இருக்கணும்னு சொல்லவே இல்லை. அதனால் ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ காலசர்ப்ப தோஷம் இருந்தால் அதே மாதிரி சேர்க்கக்கூடிய ஆண் பெண் ஜாதகத்திலையும் காலசர்ப்ப தோஷம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருந்தால் இன்னொரு ஜாதகத்திலையும் அது இருக்கணுன்ற அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் என்ன பண்ணிடுறா, ஒரு பெண்ணுக்கு காலசர்ப்ப தோஷம் இருந்தால் அதே மாதிரி காலசர்ப்ப தோஷம் இருக்க ஆணை தான் சேர்க்கணும், இல்லைனா வேறு ஜாதகங்களை சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு பயம். இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை பிடிச்சிட்டு எப்படி எல்லாம் இம்சம் பண்ணுறாலோ அதே மாதிரி இந்த காலசர்ப்ப தோஷத்தையும் பிடிச்சிட்டு இம்சம் பண்ணிட்டு இருக்கான். அதை தவிர ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் இல்லை 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அதே மாதிரி ஜாதகத்தை சேர்க்கணும்னு ஒரு மயக்கம் இருக்குது. அது அவசியமில்லை. ஒரு பெண் ஜாதகத்தில் 7 ராகுவோ கேதுவோ இருக்குன்றதுனால ஒரு ஆண் ஜாதகத்திலேயே ராகுவோ கேதுவோ இருக்கணுன்ற அவசியமும் கட்டாயம் கிடையாது. அடுத்து இந்த 8ஆம் இடம், பெண்ணுக்கோ ஆணுக்கோ இந்த 8ல் கிரகம் இருந்துட்டாலே ஒரு பயம் வந்துடுது. 8ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகம் பலகீனமான ஜாதகம்னு ஒரு மயக்கம். ஆனால் 8ஆம் இடத்துல கிரகம் இருந்தவர்கள் தான் பெரிய பெரிய சாதனை செய்தவர்கள். 8ஆம் இடத்துல யாருக்கு கிரகம் இருந்ததோ அவங்கெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய சாதனை பண்ணவர்களுக்கு 8ஆம் இடத்துல கிரகம் இருந்ததை பார்க்குறோம். அதனால் 8ல் கிரகம் இருக்குன்றதுனால அந்த ஜாதகத்தை கெடுதலான ஜாதகம் வந்து பிரயோஜனம் இல்லாத ஜாதகம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் இடத்துல கிரகம் இருந்தவர் நிறைய சாதனையாளர்களை பார்த்துருக்கோம், சாதனை செய்தவர்களை பெண்ணையும் பார்த்துருக்கோம், ஆணும் பார்த்துருக்கோம். அதனால் 8ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாபகிரகம் இருக்குன்றதுனால மாங்கல்ய தோஷம் எடுத்துக்கூடாது. 8ஆம் இடத்துல ஒரு ஆணுக்கு கிரகம் இருக்குன்றதுனால ஆயுள் குறைஞ்சி போச்சுன்னு எடுக்கக்கூடாது. அதனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை மாத்திரம் வைத்து நாம் கெடு பலனோ அல்லது பிரச்சனைக்குரிய பலனோ தீர்மானிக்கக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு கிரகம் இருக்குன்றதுனால ஆணுக்கும் 8ல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 8ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் ஆணுக்கும் அதே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இந்த ராகு கேது பிடிச்சிட்டு நம்ம அதே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை இப்படி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கெடு பலன்களை கொடுத்தால் அதுக்கு எவ்வளோ சாந்தி பரிகாரம் சொல்லிட்டான். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த விருட்ச பரிகாரத்தை நிறைய சொல்கிறான். அதனால் 8ஆம் இடத்துல கிரகம் இருக்குன்றதுனால கெடுதல் எடுத்துக்க வேண்டாம். அப்படி காலசர்ப்ப தோஷம்னு சொல்லி கெடுதல் எடுத்துக்க வேண்டாம். அப்படி கெடு பலன்கள் கொடுக்கக்கூடிய தோஷமாக இருந்தால் அதுக்கு எளிய பரிகாரங்களாக ஒரு 1000 சொல்லியிருக்கான். ரொம்ப சிறப்பான பரிகாரம், எளிய பரிகாரம் 1000 உண்டு. அதனால் பரிகாரம் இல்லாத ஒரு நிலைன்றது ஜாதகங்களில் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மேம்போக்காக கெடுதல் எடுத்துக்க வேண்டாம். ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து எப்படி கிரகம் இருக்கோ அதே மாதிரி தான் இன்னொரு ஜாதகத்துலையும் கெடு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் அமைஞ்சாதான் 2 ஜாதகத்தையும் சேர்க்கணுன்ற நிலையை எடுத்துக்க வேண்டாம். ஆனால் பொதுவாக சொன்னால் மனப்பொருத்தம் நன்னா இருந்தால் தினப்பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறான். மனப்பொருத்தம் இருந்தால் தினப்பொருத்தத்தை வச்சு நம்ம அவஸ்தைப்பட வேண்டாம்னு சொல்கிறான். சில நட்சத்திரங்களுக்கு விசேஷமான விதிவிலக்கு சொல்கிறான். அடுத்து நடக்கக்கூடிய தசா புத்திகளை பார்க்க வேண்டியது அவசியம். அப்புறம் ராசி நவாம்சத்தை ஊன்றி கவனிக்க வேண்டியது அவசியம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால மேலோட்டமாக பார்த்து ஒரு ஜாதகங்களை சுலபமாக வேண்டாம்னு சொல்கிறதோ தள்ளுறதோ திருமண பொருத்தத்தில் கட்டாயம் கூடவே கூடாதுன்னு சொல்லலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களானி பவந்து.